ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேவி டெய்லரிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 34 இன்ச்சு ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு தைக்க மாட்டோம், நம்ம அளவு எடுத்ததை வச்சு நம்ம இப்போ வந்து கட் பண்ண போகிறோம். ப்ளவுஸ் வந்து மடிப்பு பக்கத்தை நம்ம பகுதியும் ஓப்பன் சைடு ஆப்போசிட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு ப்ளவுஸ் நல்லா நீவி விட்டுட்டு கீழே வந்து அன்ஈவனாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு நேர் லைன் போட்டு நேர் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அது கட் பண்ணி நேர் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே மடித்து தைக்கிறதுக்கு நான் ஒரு 2 இன்ச்சு போல் கீழே மார்க் பண்ணிக்கிறேன். லைனிங் ப்ளவுஸாக இருந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டால் போதும். இது வந்து சாதா ப்ளவுஸ்னால நான் ஒரு 2 இன்ச்சுக்கு பக்கமாக லைன் போட்டுக்கிறேன். ப்ளவுஸோட உயரம் வந்து 13 இன்ச்சு. 13 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம் 13 இன்ச்சுக்கு. மேலே வந்து தையலுக்கு 1/4 இன்ச்சு விட்றீங்களோ 1/2 இன்ச்சு விட்றீங்களோ எவ்வளோ நீங்கள் தையலுக்கு பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் அகலம் வந்து 2.5 இன்ச்சு. மொத்தம் வந்து 5.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஆம்கோல் வந்து 5.5 இன்ச்சு. கழுத்தோட உயரம் வந்து நான் ஒரு 8 இன்ச்சு வச்சுக்கிறேன். நல்லா யூ ஷேப்பில் வரணுன்னா கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. கீழேயே 2.5 வச்சிங்கன்னா உங்களுக்கு யூ மாதிரி இருக்கும், ரவுண்ட் ஷேப் வராது. கொஞ்சம் அகலமாக வச்சு மேலே 2.5 வச்சிங்கன்னா கீழே ஒரு 2.25 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பின்னாடி நெக் யூ ஷேப் வந்து அழகாக தெரியும், நல்லா வட்டமாக அழகாக தெரியும். இப்போ இதனோட அளவு வந்து 34 இன்ச்சு. 34 இன்ச்சை 2ஆக பிரித்தா 17 இன்ச்சு. 17 கூட ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. அப்போ 18 18.5 இன்ச்சு. இது 2ஆக பிரித்தோம்னா 9.5 இன்ச் வரும். 9.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு 8.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மேலேருந்து ஒரு இன்ச் கம்மியாக மார்க் பண்ணிக்கோங்க. டாட் பிடிக்கிறது இருந்தால் நீங்கள் சேர்த்தியே மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸோட அளவு வந்து நான் 9.5 இன்ச் 8.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். அது இல்லாமல் டாட் பிடிக்கிறதுக்கு நான் 1 இன்ச்சு சேர்த்திக்கிறேன். தையலுக்கு வந்து ஒரு 2 இன்ச்சு. தையலுக்கு 2 இன்ச்சு சேர்த்திட்டு டாட்டுக்கு 1 இன்ச்சு சேர்த்திக்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நான் வளைவு கொடுத்துக்கிறேன். ஆம்கோலுக்கும் நெக்குக்கும் வளைவு கொடுத்துக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தையல் போட வேண்டிய இடத்துக்குலாம் கட் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பேக் எடுத்தாச்சு. அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் தான் எடுக்க போகிறோம். ஆப்போசிட் சைட்லேயே அந்த 4ஆக மடக்கிக்கோங்க. 4ஆக மடக்கிட்டு கீழே ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஈவனாக இல்லைன்னா ஒரு லைன் போட்டு கட் பண்ணி எடுத்து நேர் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளவுஸோட உயரம் வந்து 6 இன்ச்சு. 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ ஆப்போசிட்டில் நான் 3 இன்ச்சு வச்சுக்கிறேன்.
3 இன்ச் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ப்ளவுஸுக்கு பேக் சைட் கட் பண்ணோம் இல்லையா, அதனோட ஆம்கோல் அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 7.75 இருக்குது. 7.75ன்னு நம்ம ஒரு 6.75 வச்சுக்கலாம். இங்கே 6.75 வச்சு 2 இன்ச்சு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அது அப்படியே வளைவு போட்டுக்கோங்க. இப்போ இது செக் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு அதில் 7.75 தானே வந்துச்சு, இதுலேயும் கரெக்டாக 7.75 வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்லீவு கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வந்து ஃப்ரண்ட்டு வந்து கிராஸ் ப்ளவுஸ் தான் இது, அதனால் நம்ம வந்து கிராஸாக போட்டுக்கலாம். கிராஸ் போட்டு இதுலேயே நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அதனோட அளவை நம்ம அப்படியே வரைஞ்சிக்கிறோம். சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க, டாட் பிடிக்கிறதுக்கு சேர்த்தி. ஃப்ரண்ட் வந்து ஒரு 6 இன்ச் எடுக்கணும். அதை நம்ம வந்து லைன் மட்டும் போட்டுக்கலாம், அளவாக அப்புறமே போட்டுக்கலாம். இப்போ கொக்கி சைடு வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா விட்டோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பக்கம் மடித்து உள்ளே தள்ளி வெட்டிக்கணும். இப்போ கிராஸோட அளவு வந்து 13 இன்ச்சு. ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கலாம். கழுத்தோட அளவு வந்து 6 இன்ச்சு. இப்போ ஃப்ரெஞ்ச் கப் வச்சு ஒரு வளைவு போட்டுக்கலாம். இப்போ ஆம்கோல் பக்கம் குடஞ்சி எடுத்துக்கலாம் ஒரு 1/2 இன்ச்சு. சைடில் வந்து 2 சைடும் 2 இன்ச் எடுத்துக்கோங்க. சென்டர் பாயிண்டோட அளவு 4 இன்ச் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே ஜாயின் பண்ணி விட்டுருங்க. 2 சைடும் ஒவ்வொரு இன்ச் பார் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளவுஸ் கட் பண்ணும்போது சென்ட்ரலில் கை வச்சு அழுத்தம் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பீஸ் வந்து நகராமல் இருக்கும். நம்ம எப்படி சுற்றி வெட்டினாலும் சென்டரில் ஒரு கை வச்சுட்டோம்னா நம்மளுக்கு அளவு மாறாமல் இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் வெட்டியாச்சு, பேக் வெட்டியாச்சு, ஸ்லீவும் வெட்டியாச்சு. அடுத்து பட்டி, கொக்கி பீஸ், வி பீஸ், அப்புறமேட்டு வந்து கழுத்து கிராஸ் பீஸ். ரஃப்பாக எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ணையில் சைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கிராஸ் பீஸ்.
கழுத்து அடுத்து திருப்புறதுக்காக கிராஸ் லைனை ஒரு ஸ்கேல் அளவுக்கு எடுத்துக்கிறேன். முப்பத்தி 34 சைஸ்ன்னா இந்த அளவு கட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும் அளவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த மெத்தடில் கட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.